தங்கராஜ் வீட்டுல ரேவதி மதியம் சாப்பிட கூப்பிட்டு வராங்க. என்ன அழகுமதி இப்படியே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிக்காத. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடுங்க. வாங்க வந்து 4 வாய் சாப்பிடுங்க. இந்த வீடு உங்க வீடு மாதிரிதான். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருக்கலாம். அழகுமதி, இல்ல ரேவதிக்கா, எனக்கு பசி இல்ல. இருந்தாலும் நீங்க இவ்வளவு ஆசையா கூப்பிடுறீங்களேன்னு தான் வந்தேன். தங்கராஜும், ஆமா அழகுமதி, ரேவதி சொல்றது சரிதான். இங்க நீ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் இருக்கேன், எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இங்க ரெஸ்ட் எடுங்க. இனிமே நீங்க அந்த காலேஜ் வேலைக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல. வீட்டுல நிம்மதியா இருங்க. அழகுமதி, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அக்கறை எனக்கு புரியுது. ஆனா என்னோட வேலையை எப்பவும் போல நான் பார்க்கத்தான் செய்வேன். ஏன்னா அந்த வேலைதான் என்னோட அடையாளம், என்னோட சுயமரியாதை. நான் எப்பவும் விட்டு தர மாட்டேன் அந்த வேலைய. அதே மாதிரி அப்பப்ப என் அம்மா அப்பா வீட்டுக்கும் நான் போயிட்டு வருவேன். அதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. திடீர்னு கதவு டமார்னு மூடுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா சுரேஷ் வந்துட்டு இருக்காப்ல. சுரேஷ், எப்படா வந்தா? என்னாச்சு? முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. வாடா வா, வந்து உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இங்க கொஞ்ச நாள் நீயும் நிம்மதியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுடா அப்படிங்கிறாங்க ரேவதி. எனக்கா? என்ன போய் இங்க நிம்மதியா உட்காந்து சாப்பிட சொல்ற? சாப்பாடு ஒரு கேடா எனக்கு? இப்ப இந்த அழகுமதி பண்ணி வச்ச வேலைக்கு என் ஸ்டேஷன்ல நான் நிம்மதியா தலை நிமிர்ந்து நிக்க முடியலக்கா. எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. தங்கராஜ், சுரேஷ் கொஞ்சம் பொறுமையா பேசு. இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துற? மாமா, இவள எதுக்கு நான் மாமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவ பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்லயே கடந்துட்டு போக வேண்டியது தானே? இவ இங்க வந்து நம்ம எல்லாரையும் பழிவாங்கறதுக்காகவே தேவையில்லாத பிரச்சனைல பண்ணிட்டு இருக்கா. என்ன அழகுமதி, ஸ்டேஷன்ல என் வேலையை கெடுத்துட்டு எங்க ஆபீசர் முன்னாடி என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இப்ப இங்க வந்து ரொம்ப சொகுசா நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கியா? இந்த வீட்டுல நல்லா வசதியா ராஜபோகமா இருக்கலாம்னு நினைச்சுதான் ஓடி வந்தியா? ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா? பேசுங்கிறாங்க. சுரேஷோட கத்தல எல்லாம் அழகுமதி சட்டை செய்யாம சாப்பிட்டு இருக்கிறது சுரேஷுக்கு இன்னும் கோவம் அதிகமாகதான் ஆகுது. அழகுமதி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கப்ப, அழகுமதி நில்லு, எங்க போறப்ப? இவ்வளவு வாய் பேசுறேல, நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள தட்டை எடுத்துட்டு போறியா? புருஷன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துல நில்லு. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டம்ளரு தட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைக்கணும். உனக்கு அறிவில்லையா? உங்க அம்மா இதை கூட உனக்கு கத்து கொடுக்கலையா? ரேவதி உடனே, சுரேஷ் என்னடா பேச்சுது? அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டா தட்டை வைக்க போறா, இதுல என்ன இருக்கு? நீ சாப்பிடுடாங்கிறாங்க. அக்கா நீ சும்மா இருக்கா. இவள எல்லாம் ஆரம்பத்துல இருந்து செல்லம் கொடுத்து கெடுத்துதான் தலைக்கேறிடுச்சு. 2 நாளா ரேவதி அக்கா இந்த வீட்டுல எவ்வளவு வேலை பாக்குறாங்க. இங்கே நீங்க வந்து மகாராணி மாதிரி சொகுசா சாப்பிட்டு அப்படியே நிம்மதியா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறியா? நான் இங்க விருந்தாலேயே வரல சுரேஷ். அக்காவுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். நம்ம வீட்டுல இருந்தப்ப மலரணி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒவ்வொன்னையும் கேட்டு கேட்டு செஞ்சாங்கல்ல. அவங்க உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம செல்லம் கொடுத்து வச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இது தங்கராஜ் மாமா வீடு. இங்கேயாவது கிச்சன்ல என்ன வேலை இருக்கு, அக்காவுக்கு என்ன உதவி பண்ணலாம்னு பார்த்து பார்த்து பண தோழனைய உனக்கு. ஒருவேளை உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியலனா அக்கா கிட்ட கேட்டு கத்துக்கோ. இதோட நிறுத்திக்க அழகுமதி. இனிமே நீ நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது முதல்ல என்ன நீ புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற வேலைகளை மட்டும்தான் நீ செய்யணும். இப்ப முதல்ல கிச்சனுக்கு போய் அங்க இருக்க வேலைகளை பாரு. அதை விட்டுட்டு மகாராணி மாதிரி ரெஸ்ட் எடுக்க போக கூடாது. அது மட்டும் இல்ல, இதுதான் என்னோட கடைசி ஆர்டர். இனிமே நீ அந்த காலேஜுக்கு வேலைக்கு போகவே கூடாது. எந்த ஒரு வெளி வேலைக்கு நீ போக கூடாது, புரியுதா? இனிமே இந்த சுரேஷோட பேச்சு மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும். என் பேச்ச மீறினா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைங்கிறாங்க. சுரேஷ் இப்படி பேசினதும் அழகுமதி கீழே தட்ட வச்சுட்டு சுரேஷோட முகத்தை பார்த்து, பேசி முடிச்சிட்டீங்களா சுரேஷ்? இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? அது எப்படி உங்க வாயில இருந்து இவ்வளவு சுலபமா வார்த்தை வருது? நான் எதுக்காக உங்களோட பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு கைதி மாதிரி முடங்கி கிடக்கணும்? எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு என் சொந்த காலில நின்னு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன குறைச்சல்? தங்கராஜோட அம்மா வந்து, என்ன அழகுமதி, புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா அடங்கி போகாம இப்படி எதிர்த்து நெத்தியடி மாதிரி பேசுற? புருஷன் சொல்றது கேட்டு நடக்கிறது தானே ஒரு பொம்பளைக்கு அழகு. அழகுமதி, அதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்ல, என்னோட உரிமை பறிக்கிற விஷயம். சுரேஷ், என் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா பிரயோஜனமா ஒரு உதவியோ நன்மையோ செஞ்சதில்ல. அவங்களும் என்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்த்ததும் இல்ல. ஆனா ஒரு மூத்த மகளா ஒரு அக்காவா எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும். ஓஹோ, பெரிய குடும்ப பாரத்தை தாங்குற தியாகி மாதிரி பேசாத அழகுமதி. உன் குடும்பத்தை பார்க்க உனக்கு புருஷன் நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்களா? நீங்க வாங்குற சம்பளத்தை உங்க அம்மா கையில கொடுத்துட்டு ஒரு சின்ன செலவுக்கு கூட உங்க அம்மா முன்னாடி என்ன நிக்க வைக்கிறீங்களே. நீங்களா என் குடும்பத்தை பார்க்க போறீங்க? எனக்குன்னு வெளியே 1000 வேலை இருக்குங்க. உங்க பேச்சு கேட்டுட்டு நான் காலேஜுக்கு போகாம வீட்டுல உட்காந்தா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? உங்களை நம்பி என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் நடுத்தரவுல விட முடியாது. ஏய் நிறுத்தடி, உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா எல்லாரும் முன்னாடியும் என் சம்பளத்தை பத்தியும் என் அம்மாவை பத்தி பேசுவ. இங்க பாரு, என் பேச்சு கேட்கலன்னா நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, புரியுதா? நீதான் என் பேச்சு மதிக்க மாட்டேங்கிறல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும்னு துடிக்க? எதுக்கு தங்கராஜ் மாமா வீட்டுக்கு வந்த? நேரம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே, உனக்கு இங்க என்னடி வேலை அப்படிங்கிறாங்க சுரேஷ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேரம் இவ்வளவு பேசுவ? உன்னோட கொழுப்பு இன்னைக்கு நான் அடக்கலைன்னா நான் புருஷனே இல்லடி அப்படின்னு பொங்கி அடிக்கிறதுக்கு வராரு.
ரேவதி உடனே சுரேஷ் வேண்டாண்டா கைய விடுடா, என்ன காரியம் பண்ற நீ? தங்கராஜ் உடனே சுரேஷ் நிறுத்துடா, வீட்டுக்குள்ள வச்சு கைய உங்குறது தப்புடா. அழகுமதி உடனே ஒரு போனை நீட்டுறாங்க சுரேஷ் முன்னாடி. அப்படியே இல்லைங்க, கைய மட்டும் மேல வச்சீங்க, அப்புறம் நடக்க போற விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க என்னன்னு பேசுறீங்க? எப்படி மிருக மாதிரி கத்துனீங்க? என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு எப்படி மிரட்டினீங்க? இப்ப கடைசியா என்ன அடிக்க வந்து இப்படி கைய ஓங்குனீங்க. இது எல்லாத்தையும் என் போன்ல ஆரம்பத்துல இருந்து வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் லைவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சுரேஷ் டென்ஷன் ஆகி போயிடுறாரு. என்ன சொன்னா, ரெக்கார்ட் பண்ணிட்டியா? உடனே ஆமா சுரேஷ், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியாதா? எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லவர் மாதிரி உத்தமர் மாதிரி என்ன ரொம்ப புரிஞ்சுகிட்ட மாதிரி நடிப்பீங்க. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, ஊருலகத்துக்கு நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனா 4 செவத்துக்குள்ள தனியா வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அசல் முகம் எப்படி மாறும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பத்தி தெரியும். உங்களை இப்படி ஆணாதிக்க பைத்தியமா வளர்த்து வச்சிருக்கவங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏய் போனை குடுடி என்கிட்ட, போனை புடுங்க பாக்குறாரு சுரேஷ். கைய தொடாதீங்க சுரேஷ், இதோ இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீடியோ ரெக்கார்டிங் இன்ஸ்பெக்டர் சாருக்கு அனுப்பிடுவேன். ஏற்கனவே அவர் உங்க மேல செம கோவத்துல இருக்காரு. இனிமே அழகுமதிக்கு பிரச்சனை வந்தா, அவ வேலைக்கு போகாம இருக்க காரணமா இருந்தா வேலை காலின்னு அவரே உங்களுக்கு இன்னைக்கு டோஸ் கொடுத்துருக்காருல்ல. இப்ப இந்த லைவ் ஆதாரத்தை வச்சு நான் அவருக்கு அனுப்பி சுரேஷ் மறுபடியும் என்ன மிரட்டாரு, அடிக்க வராருன்னு சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க சுரேஷ். அழகுமதி வேண்டாம் அழகுமதி, விளையாட்டுக்கு கூட அப்படி எதுவும் பண்ணிடாத. விளையாட்டு இல்ல சுரேஷ், இது விபரீதம். வேலை மட்டும் போச்சு, அப்புறம் ஒரு பைசா வருமானம் இல்லாம நடுத்தரவுல நின்னு உங்க அம்மா முன்னாடி நீங்கதான் அழுதுட்டு உட்காரணும். இப்ப சொல்லுங்க, நான் அந்த வீடியோவை உங்க சாருக்கு அனுப்பவா, இல்ல அமைதியா உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறீங்களா? சொல்லுங்க சுரேஷ்ன்னு சொல்றாங்க அழகுமதி. இவ்வளவு புத்திசாலித்தனமா பக்கா பிளான் பண்ணி வேலை பார்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கோவத்துல தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டி மாட்டிக்கிட்டேன். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் என் மேல கடுப்புல இருக்காரு. இப்ப இந்த வீடியோ அனுப்பிட்டா என் வேலை இன்னையோடய காலி. அப்புறம் நான் வீட்டுலதான் முடங்கி கிடக்கணும். உங்களை வெறும் வாயாடி வீட்டுக்கு கடங்காதவன்னு நினைச்சது ஏன் தப்பு? இவ என்னோட ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்கா. இந்த வீடியோ மட்டும் எங்க ஆபீசருக்கு போச்சுன்னா என் கரியர் அசிங்கமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் இந்த சமூகத்துல தலை தூக்க முடியாது. இவகிட்ட இப்போதைக்கு மண்டியிடுறதாரு வேற வழியே இல்லைன்னு சுரேஷ் நினைச்சுக்கிறாரு. உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவகராஜ், என்ன அழகுமதி இது? குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே தீர்த்துக்காம இப்படியா போன்ல ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுவீங்க? ஒரு புருஷனை போய் ஆபீஸ்ல அசிங்கப்படுத்துவேன்னு சொல்றது ஒரு நல்ல குடும்ப பொண்ணு கலகவா இருக்கு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தங்கராஜ் கத்துறாரு. அழகுமதி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உங்களுக்கு பாசம் குடும்ப லட்சணம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? இவ்வளவு நேரம் உங்க கண்ணு முன்னாடியே சுரேஷ் என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு மிரட்டினாரு. என் பேச்சு கேட்கலன்னா என் வீட்டு பக்கமே வராதுன்னு கத்தினாரு. கடைசியா என் மேல கைய ஓங்கி அடிக்க வந்தாரு. அப்பெல்லாம் உங்க குடும்ப பாசம் எங்க போயிருந்துச்சு? புருஷன் பொண்டாட்டி அடிச்சா அது குடும்ப ரகசியம். ஆனா அத பொம்பளை தடுத்தா அது குடும்பத்துக்கு அழகில்ல. அப்படித்தானே? உங்க நியாயம் எல்லாம் உங்களோட இருக்கட்டும், அத்தை வீட்டு வாசலோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல யாராவது எனக்கு புத்தி சொல்ல வந்தீங்க, அப்புறம் சுரேஷோட வேலை மட்டும் இல்ல, இந்த தங்கராஜோட வீட்டு கௌரவமும் சேர்ந்து ரோட்டுக்கு வரும், ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க அழகுமதி. தங்கராஜ் அவங்க அம்மா, என்னடா அது, நம்ம வீட்டு மருமக ரேவதி நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு நமக்கு அடங்கி நடக்கிறா. ஆனா இந்த அழகுமதி நியாயத்தை நெத்தியில அடிச்ச மாதிரி பேசுறா. இவகிட்ட இனிமே தேவையில்லாம வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இனி இந்த சுரேஷோ அவனோட அம்மாவோ என்ன சாதாரணமா நினைக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு படிச்சு சொந்த கால்ல நின்று அவளை யாரும் அசைக்க முடியாதுங்கிறது இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். என் தங்கச்சியோட படிப்பு, என் குடும்பத்தோட நிம்மதி எல்லாவற்றையும் விட என் சுயமரியாதை, இது எதையுமே யாருக்காகவும் எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இனி வாழ்க்கை என்னோட முடிவு மட்டும்தான் அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க.